நிச்சயமாக இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இவர் இன்னும் கொல்லப்படவில்லை என்றும், அதே நேரத்தில் அவரது உறவினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் கிடைக்கின்றது. இந்த மசூர் அசாரினுடைய இந்த தாக்குதல் அவரை மையமாக வைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மசூர் ஆசாத்தினுடைய இந்த முக்கியமான ஒரு கோரிக்கை அல்ல, அவருடைய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், காஷ்மீரை பாகிஸ்தான் வசம் கொண்டு சென்று விட வேண்டும், பாகிஸ்தான் இந்தியாவின் வசம் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இதனை மையமாக வைத்துதான் அந்த தீவிரவாத அமைப்பை அவர் 2000 ஆண்டிலே அவருக்கு அமைக்கின்றார். அதன் பிறகுதான் 2001 அதனைத் தொடர்ந்து பல்வேறு நேரங்களிலே அந்த தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றது. புல்வாமா தாக்குதல் 2019 மறக்க முடியாத ஒரு தாக்குதல். எனவே அந்த தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டதற்கு காரணம் இந்த மூளையாக செயல்பட்டவரும் கூட இவர்தான். எனவே 2008 மும்பையிலே நடத்தப்பட்ட தாக்குதல், அஜ்மல் கசாப் பாராளுமன்றத்தில் சென்று நடத்தப்பட்ட தாக்குதல், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய இடமாக பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களாக இருந்தவைதான் இந்த இடங்கள். எனவே அந்த இடங்கள் தான் தற்போது தாக்குதல் நடத்தி அனைத்தும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்ஷ் இ முகமது என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கியதாக அவர்தான் இருக்கின்றார். மூளையாக செயல்பட்ட நகரமாக அவர்தான் இருக்கின்றார். எனவே அவர் தொடர்புடைய இடங்கள், அவர் உருவாக்கி வைத்த இடங்கள், இந்த இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதலானது ஒரு பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா இந்த விவகாரத்தில் பல காயங்களை பெற்றிருக்கின்றது, பல முறை தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல எச்சரிக்கைகளை கொடுத்து வந்தது. உலக நாடுகள் மத்தியிலும் சென்று பாகிஸ்தான் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பயங்கரவாத சம்பவங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக நாங்கள் ஒரு கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த தாக்குதலினுடைய ஒரு முழு நோக்கமாக இருந்தது என்னவென்று சொன்னால், மசூத் அசாரை எப்படியாவது கொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்படக்கூடிய நபராக அவர்தான் இருக்கின்றார். அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு கூட முக்கிய காரணம், இது எங்களுடைய பகுதி, இந்த பகுதியிலே நீங்கள் எப்படி சுற்றுலா வரலாம், இது தொடர்ந்து சுற்றுலா பகுதியாக இருந்து வந்தால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பகுதியாகவே மாறிவிடும். எனவே இனி இந்த பகுதியிலே எவருமே சுற்றுலா வரக்கூடாது, சுற்றுலா வராமல் இருப்பதற்கு அவருக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக